நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பங்குனி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு 3 பெயர்ச்சியானது நடக்க இருக்கின்றது. அந்த பெயர்ச்சிகளை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் பலன்களை கூற இருக்கின்றேன். அதற்கு முன்பாக மகரம் ராசியின் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சமாச்சாரங்களில் மூக்கை நுழைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி ராசி அதிபதி சனி வர்றதுனால ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரியே ரொம்ப அன்பானவர்களாகவும் ஒரு கேரிங் பர்சனாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுதும் தயக்கம் இருக்கும். அந்த இடத்தில் மற்றவங்க யாராவது கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னா போதும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றியோடு தான் வீடு திரும்புவாங்க. அதே மாதிரி இவங்க என்னதான் கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக காணப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு சில சமயங்களில் தோன்றும். சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. மகரம் ராசியில் பிறந்தவர்கள் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் உள்ள மறைமுகமாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த திறமைகள் எல்லாம் மறைமுகமாக வைத்து இருந்து நமக்கு என்ன யூஸ்? அந்த திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரணும், வெளியே காட்டணும். தேவைப்படுற இடத்தில் தயங்காமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அப்பதான் உங்களுக்கும் நல்லது. மற்றவங்களை விட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற திறமை இவங்க கிட்ட இருக்கும். எப்போவுமே இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே தீருவாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப பொறுமையான ஒரு ஆளு தான். அதற்காக எப்பையும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு இவங்க யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா காதில் கேட்டுட்டு உடனே நம்பவும் மாட்டாங்க. அந்த விஷயத்தில் இவங்களே இறங்கி கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் யாருடைய பேச்சையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட மூளையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் துருதுருவென எதையாவது சிந்தித்தபடியே தான் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் சிறு சோம்பேறித்தனத்தின் காரணமாக கூட அந்த லட்சியத்தை அடைய தாமதமாகலாம். எனவே சோம்பேறித்தனத்தை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இவர்களுக்கும் கோபம் அதிகமாகத்தான் வரும். யாராவது இவங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு அவர்களை திருப்பி இவங்க காயப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை பார்த்த உடனே எடை போடக்கூடிய ஒரு திறமையும் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி எப்பவும் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு திசாபுத்திகள் இதற்கு எதிர்மறையான திசாபுத்திகளாகத்தான் நடக்கும் பொழுது அந்த ஒழுக்கம் மற்றும் நேர்மையிலிருந்து விலகலாம். ஒரு சில நேரங்களில் இவர்களை நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னா கூட அந்த இடத்தில் அதிகமாக பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. மற்றபடி சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு வந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி மகரம் ராசியில் குரு நீச்சமாகி இருக்கிறதுனால இவங்களோட குருவிற்கே இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களோட வீக்னஸ் வெளியே எப்போ தெரியும் அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆகும் பொழுது தான் வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த இடத்தில் கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்த இவங்க தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக கணக்கு போட்டு கச்சிதமாக பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நம்ம தான் முன்னிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலாவது இவங்களை காயப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்க மனசில் அது ஒரு அழியாத வடுவாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இவங்க என்னதான் மற்றவங்க கிட்ட சகஜமாக பேசி பழகினாலும் இவங்களால் உடனே யார்கிட்டையும் பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க கூட நல்லா பழகி கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம்தான் சகஜமாக பேசவே ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆளுமை திறனும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வெறும் வார்த்தைகளால் பேசுவதை விட செயலில் இறங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. சுயமரியாதைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
மகரம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் பொழுது 3 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றது. அதேபோல 3 கிரகங்கள் முயற்சி, தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 4ஆம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கின்றார். மகரம் ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலைமையில் சஞ்சரிக்கின்றன. சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மேலதிகாரி உதவியோடு உயர் பதவியும் இடமாற்றமும் கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் செவ்வாய் சனி சேர்க்கையான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மகரம் ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்ல இருக்கின்றார். கும்பம் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கின்றார். சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கின்றார். ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். எனவே இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. மகரம் ராசிக்கு 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கும் செவ்வாய் பணவரவை வருமானத்தை குறிக்கும் 2வது வீட்டில் இருப்பது சாதகமான அமைப்புதான். செவ்வாயால் பொருளாதார நிலைமை மேம்பட்டு நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் இருந்தால் கூட சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மகரம் ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்ல வேண்டும். அலுவலகத்தில் அல்லது தொழிலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை வேறு யாருக்கும் கொடுக்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அல்லது அவர்கள் ஏமாறும்படி நடந்து கொள்ளவே கூடாது. மகரம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வக்கிர புதன் பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ஏற்கனவே புதன் பகவான் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலைமையை குறிக்கின்றது. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கின்றார். ராசிக்கு கடன், எதிரி மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கும் புதன் வக்கிரமடைவதும் நீசம் அடைவதும் ஒரு வகையில் லாபத்தை, யோகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன்கள் தீரும் மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். வாடகை இடத்திலிருந்து சொந்தமாக இடம் அல்லது கட்டிடம் வாங்கும் யோகம் ஏற்படும். இதுவரை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதே நேரத்தில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் இடையே ஒரு விதமான மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. மகரம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் உச்சம் அடையும் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மகரம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் அடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் அடைவது மீனம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரும் நீச புதனின் தன்மையை மாற்றி நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தும். அனைவருமே வியக்கும்படி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைவீர்கள். தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும். படிப்பிற்கு ஏற்ற நல்ல வருமானத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் கணிசமாக உயரும். மகரம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சூரியன் ராகு சேர்க்கை பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவான் மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது பங்குனி மாதம் தோன்றுகின்றது. இந்த ஆண்டு முழுவதுமே மீனம் ராசியில்தான் ராகு சஞ்சரித்து வருகின்றார். எனவே 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் முழுவதுமே
ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று மீனம் ராசியில் உள்ளார். எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கின்றதோ அதேபோல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை ஆகும். மகரம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சூரியன் ராகுவுடன் இணைவது சிறப்பான அமைப்பு இல்லை. உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் இருப்பவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படும். அதேபோல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. அலுவலகத்தில் போட்டி ஏற்பட்டு வேறு இடம் மாறலாமா என்ற அளவிற்கு நெருக்கடிகள் உண்டாகும் சாத்தியம் இருக்கின்றது. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் பாதிக்கலாம். மகரம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவ கிரகங்களில் சனி பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.